நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான விடயத்தை எடுத்து இன்றைய பொழுது உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு மிக ஆழமான அதே நேரத்தில் மிகவும் அகலமான ஒரு விடயத்தை முழுமையாக ஒரு மணித்தியாலத்தில் கொண்டு வந்து விடுவது என்பது எப்போதுமே மிகவும் முடியாத காரியம். ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் இலகுவானதை பொறுக்கி எடுத்து உங்கள் முன் வைத்துக் கொண்டிருக்கோம். உங்களுடைய உரையாடலுக்கும் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் இந்த உரையாடலில் ஒரு விடயம் சொல்லலாம். திருமூலர் மிக தெளிவாக சொல்லுவார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்வார். இந்த அன்பு அல்லது லவ் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிற இந்த விடயம்தான் சிவமாக, அதாவது கடவுளாக இருக்கிறது என்று சொன்னால், இதயத்தை கொண்ட மனதை கொண்ட அத்தனை மனிதர்கள் மனங்களிலும் அத்தனை மனிதர்களுடைய இதயங்களிலும் அன்பு என்பது இருக்கிற பொழுது அங்கே சிவன் என்று கூறுகிற இறைவன் இருக்கிறான் என்றுதான் அர்த்தமாகும். ஆகவே அந்த உள்ளத்தில் அந்த அன்பினை உருவாக்கக்கூடியதாக ஒரு மனிதனுக்கு இருப்பது என்பது அவனுடைய உணர்வு. அந்த உணர்வை தூண்டக்கூடியது என்பது அவனுடைய மொழி. அநேகமான நேரங்களில் தாய்மொழியாகத்தான் இருக்கும். ஆகவே தமிழகத்தில் பிறந்திருந்தாலும், குஜராத்தில் பிறந்திருந்தாலும், ஆந்திராவில் பிறந்திருந்தாலும், ஈழத்தில் பிறந்திருந்தாலும், அரேபியாவில் பிறந்திருந்தாலும், ஆஸ்திரேலியாவில் பிறந்திருந்தாலும், அந்த மண்ணிலெல்லாம் ஞானிகள், இறையை உணர்ந்தவர்கள், பக்தியோடு நிலையோடு இருந்தவர்கள் வாழ்ந்துதான் இருக்கிறார்கள். இப்படி பல இடங்களிலும் இந்த ஞானம் என்பதும் பக்தி என்பதும் அன்பு என்பதும் பரிணமித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சில மதங்களில் ஒரு குறிப்பிட்ட மொழிதான் இறைவனுக்கு உரியது என்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் சமஸ்கிருதம் அவ்வாறான ஒரு மிகப்பெரிய வேலியினை இறைவனுக்கு நடுவில் தடையாக போட்டிருக்கிறது. இதுதான் இறைமொழி என்கிறார்கள். கிட்டத்தட்ட இஸ்லாமை எடுத்துக்கொண்டால் அரபி மொழி அப்படி இருக்கிறது. பௌத்தத்தை எடுத்துக்கொண்டால் பாலி மொழி அவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறது. மொழிகள் இறை வழிபாட்டுக்கு தடையாக வருகிற இந்த விடயத்தை சூஃபிசம் அல்லது இஸ்லாமினுடைய இறையியல் எப்படி பார்க்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த கேள்வியை நேரடியாக ஃபாசில் உங்களிடம் தருகிறேன். இது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி மட்டுமல்ல, இதிலும் மொழி, நீங்க சொன்ன மாதிரி மொழி எப்படி ஒரு கம்யூனிகேஷனா இருக்கணுமோ அதே அளவுக்கு அது ஒரு பேரியராகவும் அது ஒரு 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 டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாகவும் பல இடங்கள்ல ஆயிருது. அதுக்கு ஒரு உதாரணம் நீங்க சொன்ன அந்த இஸ்லாமும் அரபு மொழியும். காரணம், இஸ்லாம் என்பது ஒரு சித்தாந்தம், அரபு என்பது ஒரு கலாச்சாரம். அதை பெரும்பாலான முஸ்லிம்கள் மட்டுமல்ல பிற மதத்தோடும் சரியா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த மதம் சார்ந்த அந்த இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த சித்தாந்தம் வேறு, அரபு கலாச்சாரம் என்பது வேறு. அப்போ அந்த சித்தாந்தம், முகமது நபி அரேபியாவில் மெக்காவில் பிறந்தவர், அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர். அப்போ அவருடைய அந்த எல்லா பேச்சு எல்லாமே, இன்னும் முக்கியமாக குர்ஆன் அரபு மொழியில் இறக்கப்பட்டது. அரபு மொழிக்கென்று ஒரு முக்கியமான இடம் இஸ்லாத்தில் உண்டு, அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லா விஷயங்களையும் அரபு கலாச்சாரம் சார்ந்தே செய்ய வேண்டும் என்பது ஒரு சரியான வாதமாக இருக்க முடியாது. காரணம், ஒரு மதம் அல்லது ஒரு மார்க்கம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் எனும்போது அது அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த தட்ப வெட்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நிச்சயமாக மாற்றம் அடைந்தே தீர வேண்டும். அரேபியாவில் கிடைக்கின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் கிடைக்காது, இங்கிலாந்தில் கிடைக்காது. அப்போ உணவு விஷயத்தில் கூட நான் நேசிக்கின்ற அந்த தலைவர் இப்படித்தான் உண்டார், அதைத்தான் நான் உண்பேன் என்று சொல்லுவது அது ஒரு சரியான வாதமாகவே இருக்க முடியாது. அது சித்தாந்தத்தை அப்படி கொண்டு வரும்போது எல்லாமே அரபு கலாச்சாரம் சார்ந்ததாகவே இருக்கின்றது பொதுவான முஸ்லிம்கள் மத்தியில். அதை உடைத்தெறிகின்ற ஒரு விஷயங்களில் ஒன்று சூஃபிசம். சூஃபிசம் அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை. சூஃபிசம் சித்தாந்தத்தை பார்க்கின்றதே தவிர அந்த கலாச்சாரத்தை பார்ப்பதில்லை. தமிழகத்தில் வாழ்ந்த அல்லது வாழ்கின்ற ஒரு சூஃபி அந்த தமிழ் கலாச்சாரத்தை சார்ந்துதான் வாழ்வான். அந்த தமிழ் கலாச்சாரத்தை சார்ந்துதான் அவனுடைய வாழ்க்கை முறையும் இருக்கும். அல்லாஹு அக்பர் என்று அவன் சொல்வதில் மாற்றம் இருக்காது. ஆனால் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்கு அவன் கொடுக்கின்ற அர்த்தம் தமிழ் சார்ந்ததாக இருக்கும். காரணம், வார்த்தை என்பது ஒரு அர்த்தம் சார்ந்த விஷயம் தானே. அர்த்தமற்ற வார்த்தை அர்த்தமற்ற வார்த்தை, வார்த்தை ஒரு அர்த்தம் சார்ந்தது. உதாரணமா நீங்க திருமூலருடைய அந்த அழகான ஒரு கவிதை சொன்னீங்க, அன்பையும் சிவனையும் அவர் அந்த ஒற்றுமைப்படுத்தி அந்த பார்த்த அந்த விதம். இதை நான் யார்
பாடினார் என்று சொல்லாமல் ஒரு பாடலை சொல்கின்றேன். ககனம் அதில் அந்தரம் ஏழும் கைலாசமும் அரசாள்பவனே சிவனென்று இயம்ப வரமளித்த தெளிவே. இந்த பாடலை திருமூலர் சொன்னார் அல்லது இந்த பாடலை அகத்தியமா முனிவர் சொன்னார் என்று நான் சொன்னால் யாரும் அதை மாற்று கருத்தாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. இதை சொன்னது பீர் முகமது சாஹிப் வலியுல்லா பீரப்பாசர் பாடிய பாடல் அது. ஒரு இஸ்லாமிய ஞானி பாடிய பாடல் அது. இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற போது சிவனென்று எம்ப வரமளித்த தெளிவே என்கின்றார் அவர். அப்ப சிவன் என்பது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு கொடுக்கின்ற அர்த்தம் என்ன என்பதில் தான் அந்த கோர் இருக்கின்றது. அப்போ ஒரு சூஃபி அப்படி பார்ப்பதில்லை. சிவன் சொல்லும் போது அது ஒரு ஹிந்து கடவுள், அப்படி ஒரு முத்திரை கிடையாது இங்கு. அந்த உருவம் என்பதை அப்படியே பிடித்துக் கொண்டிருக்க முடியாது என்று நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது இல்லையா? இப்போது ஒரு கதை, சின்ன ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போது நாங்கள் ஒட்டகத்தை அநேகமான நேரங்களில் இலங்கையில் இருக்கிற பொழுது நேராக பார்த்ததே இல்லை. ஆனால் ஒட்டகம் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். அப்போ முதலில் ஓனா இட்டனா டானா கானா இம்மன்னா என்று போகிற எழுத்திலே ஒட்டகம் என்று எழுதி படிப்பித்தார்கள். பிறகு எங்கேயோ இருந்த படத்தை கொண்டு வந்து போட்டு ஒட்டகம் இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே ஒட்டகம் என்ற பெயரும் எங்களுக்கு தெரியும், அதனுடைய உருவமும் தெரியும். ஆனால் அது பேப்பரில் தான் இருந்தது. உண்மையான ஒட்டகம் எங்களுக்கு தெரியாது. அப்போ கடவுளை ஒரு உருவகப்படுத்தி கோயிலில் நாங்கள் வைத்து கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லி ஒரு தத்துவத்தை வடிவப்படுத்துகிற பொழுதோ, அதுதான் உண்மை என்று நம்புகிற பொழுது தான் இந்த சிக்கல் வருகிறது இல்லையா? அது ஒரு உருவகம் மாத்திரம்தான். சரி, நாங்கள் இனிநேர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு வருவது பொருத்தமாக இருக்கும். உங்களுடைய கேள்விகள் மிக சுருக்கமாக இருந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களோடு நாங்கள் சூஃபிசம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஃபாசில் அலி எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். அத்தோடு இந்த இறையியல் பற்றிய நிலைக்குள் நாங்கள் இன்றைய பொழுது இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கான் மத்திய கிழக்கிலிருந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். முதலாவது நேராக வணக்கம் கான். கான் ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். கான் வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க. நான் குவைத்ல இருந்து தீன் பேசுறேன். மன்னிக்க வேண்டாம், கான் என்று சொன்னார்கள். தீன் சொல்லுங்க. தீன் தினேஷ், மிகப்பெரிய நன்றி ஜிடிவிக்கு. என்னுடைய இதயம் போன்று நான் எண்ணி வந்த இந்த ஜிடிவி இன்னைக்கு ஒரு உண்மையான உருவத்துக்கு வந்துருச்சு. முஸ்லிம்களுக்கும் இடம் கொடுத்து முஸ்லிம்களுடைய கலாச்சார சம்பந்தப்பட்ட மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு இடத்த கொண்டாந்துருக்கீங்களே, இது மேலும் தொடரணும். இதுக்கு தமிழ் பேசுற முஸ்லிம்கள் அத்தனை பேரும் இந்த ஜிடிவிக்கு கரம் கொடுத்து கடம் பிடிக்கணும்ன்ற இது என்னுடைய பிரார்த்தனை எங்க இருந்தாலும். அதே போன்று இந்த ஒரு சம்பவத்தை கடவுள் யாரு, மார்க்கம் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பு வர நேரம், கடவுள் ஒருவன் தான், அவன் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலான்றது ஒரே ஒரு இறைவன் தான், அவனுக்கு எந்த மாற்றமும் இல்லை. கால போக்குல மனிதனுடைய வளர்ச்சி அப்படியே வளர்ந்து வர்ற நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டாங்க. அந்த தத்துவத்தை எடுத்துக்கிட்டு வர்ற காலத்துல அவங்க ஒவ்வொருத்தர் அந்த இறந்து போற காலத்துக்கு தன்னுடைய இன்னொரு பலமுறை வர்ற நேரம் அவங்கள ஒரு வணக்க ஸ்தலமா ஆக்கிடுறாங்க. அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஏன்னா அந்த மத சம்பந்தப்பட்ட இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஆனால் மனிதன் வழி தவறிடாம வாழ்றதுக்கு தான் எங்க நபி சொல்லி கொடுத்த ஒரு வழி இருக்கு. உலகத்துல ரெண்டு இருக்கு வழி. ஒண்ணு நேரான வழி, அது சரியான கஷ்டம் நீங்க போறதுக்கு, கடைசி நல்லா இருக்கணும். இன்னொரு வழி இருக்கு, ஆனா ரொம்ப லேசு, ஈஸியா போயிட்டுலாம், ஆனா கடைசி உங்களுக்கு கர்மமா இருக்கும். இந்த ரெண்டையும் பின்பற்றி நடந்தீங்கன்னா இதுதான் மனிதர்கள் வழி. ஆனா இந்த முகம்மது நபி வந்தாரு, இவர் எந்த இடத்துலயும் சொல்லி இல்ல நான் இந்த முஸ்லிம்களுக்காகத்தான் நான் நபியா வந்திருக்கிறேன், இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு தான் வந்திருக்கேன் சொல்லவே இல்லை. அவங்க சொல்லிக்க மனித இனத்துக்கு நான் இறை தூதரா அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆனால் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, அது யூத கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல கலாச்சாரம், இல்ல புத்த கலாச்சாரம், எந்த கலாச்சாரத்தை பின்பற்றி இருந்தவங்களாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் எங்க நபி சொன்ன வாழ்க்கை என்ன இருக்குன்னா, எல்லாத்தையும் மனிதர்களாக மதிச்சு கொள்ளுங்க, மத மார்க்க ஸ்தலங்களை நீங்க பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றையும் சொல்லிட்டு போனாங்க. நீங்க இன்னும் ஒரு மனித சகோதரனுக்கு எந்த இடத்துலயும் மன நோவனை செஞ்சாங்க, அப்படி செஞ்சால் நீங்க உயிரோடும் மேலா நேசிக்கிற இந்த மக்கா என்கிற ஆலயத்தை உடைச்சு நிர்மூலமாக்குனதுக்கு சமம். அது மக்கா என்ற அந்த ஆலயத்தை இறைவனுடைய ஆலயம்னு நாங்க மதிக்கிறோமே, அது மனிதர்கள் உலகத்துல எங்க வாழ்ந்தாலும் அது எந்த இனமாக இருக்கட்டும். நான் கேட்கிற ஒரு கேள்வி, என்னுடைய சகோதரன் போயிட்டு தமிழ்நாட்டுல ஒரு அனாதி கேம்ப்ல இருக்கிற நேரம்
நான் சொந்த வீட்டுல ஸ்ரீலங்காவுல வாழ்ந்தால் அது நான் சந்தோஷப்படுவேனா? இல்லவே இல்ல. இன்னைக்கும் நான் இந்த ஜிடிவி மூலியமா கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல கேம்ப்ல இருக்கிற அத்தனை சகோதரனும் நாடு திரும்பணும், பலம் பெற்று நலம் பெற்று அவனுடைய கல்வி கலாச்சாரம் எல்லாம் மேலோங்கி நிம்மதி சந்தோஷம் அடையணும். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. இந்த தன்மை மனிதனுக்கு வந்தால் அந்த நபி சொன்ன உண்மையான வாழ்க்கை வரும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். நன்றி எங்களோடு இணைந்து கொண்டு டீன் உங்களுடைய அந்த ஆழமான அற்புதமான கருத்தை முன்வைத்தீர்கள். நன்றி டீன் எங்களோடு இணைந்து கொண்டவைக்காக. இந்த ஒரு விடயத்தை இந்த இடத்தில் இது ஒரு தனிப்பட்ட கருத்து தான், ஆனால் சொல்வது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஞானிகள் மிகப்பெரிய விடயங்களை மார்க்கங்களை காட்டியிருக்கிற பொழுது அவர்களை முன்வைத்து கொண்டு பிறகு பலர் அவர்களுக்கு பின்னால் தான் இந்த சமயங்களை கட்டுகிறார்கள். தமிழகத்தில் சித்திரமுத்து அடிகள் என்று ஒரு ஞானி வாழ்ந்திருந்தார். எனக்கும் அவர்தான் குரு. அந்த மனிதர் மிக தெளிவாக ஒரு விடயத்தை தன்னுடைய நூலில் எழுதி வைத்திருக்கிறார். தயவு செய்து எனக்கு பின்னால் எவரும் என்னுடைய பெயரில் ஒரு சமயத்தையோ குழுவையோ தொடங்கி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய சமாதியில் கூட தன்னுடைய படத்தை வைக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டதோடு ஒரு மிகப்பெரிய கண்ணாடி ஒன்றினை வைத்திருக்கிறார். அந்த கண்ணாடி வெட்ட வழியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் எப்போது ஒரு பெயரையும் உருவத்தையும் கொடுத்து விடுகிறீர்களோ அப்போது பின்னால் ஒரு கூட்டம் வந்து தனியான சங்கம் ஆரம்பித்து அதை சமயமாக்கி விடுவார்கள், இன்ஸ்டிடியூஷன். ஆகவே அதனை அப்படி காத்திரமாக பகுத்தறிவோடு சிந்தித்தவர்களும் இருக்கிறார்கள். எங்களோடு டீன் அற்புதமாக இணைந்து கொண்டீர்கள். அந்த நபிகள் எல்லோருக்கும் தான் நான் தூதன் என்று சொன்ன விடயத்தை இங்கே சுட்டி காட்டினீர்கள். இணைந்து கொள்கிற அடுத்த நேயர் முஸ்தபா எங்களோடு இப்போது தொடர்பிலே காத்திருக்கிறீர்கள். வணக்கம் முஸ்தபா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். சொல்லுங்கள் முஸ்தபா. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்க இருவருக்கும் உண்டாகட்டும் என்று நான் உங்களுக்கு பிரார்த்தித்தவனாக நான் உங்களோட பேசுறேன். நான் இந்த கேள்வி அவரு உங்கள் பக்கத்துல இருக்கிற நான் கேட்க நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த ஜிடிவி மூலமாக உங்களுக்கு கிடைத்த இந்த அற்புதமான இந்த சந்தர்ப்பத்தை நீங்க ஒரு அத்வைத கொள்கைக்கு நீங்க இட்டு செல்றீங்களே, இது எங்க கேள்வியா கேக்குறீங்களா? இல்ல, நான் கேள்வியா கேட்கிறேன். நீங்க சொன்ன இந்த சித்தாந்தங்கள் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்னா நீங்க சொல்லுறீங்க உங்களுடைய இந்த சூஃபித்துவம் என்ற அத்வைத கொள்கை இஸ்லாத்துக்கும் இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்க இவ்வளவு நேரம் பேசின அந்த இஸ்லாமிய சம்பந்தமான விடயங்கள் நீங்க எதிலிருந்து எடுத்தீங்க? இது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலேயா நீங்க பேசினீங்க? நீங்க மக்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்து நீங்க ஒரு தப்பான கொள்கைகளையும் அத்வைத கொள்கைகளை நீங்க மார்க்கமாக வைக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு கேவலமாக விளங்கலையா? இதை நீங்க ஒரு தப்பான ஒரு விஷயமா நீங்க கருத மாட்டீங்களா? இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்தி இந்த மார்க்கத்தை தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லி நேரடியாக சரி நீங்க கேக்குறீங்க, நேரடியாக அவருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுப்போம். முஸ்தபா சொல்லுங்கள். ஃபாசில் முஸ்தபா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நீங்க கேட்ட அந்த கேள்வியுடைய பதிலாகத்தான் என்னுடைய அந்த முதல் ஹதீஸையை நான் எடுத்து சொன்னேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கும்போது இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று வரிசையாக கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பதில்கள். அப்ப இஸ்லாம் என்று நீங்க சொல்லும் போது நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நின்று அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை முஸ்தபா. இப்போ இஸ்லாம் பல படித்தரங்களை கொண்டது. இஸ்லாம் குறிப்பிட்ட எப்படி ஒவ்வொரு ஒரு இஸ்லாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை வழிமுறைகள் இருக்கின்றன இறைவனை அடைய. அப்போ இது மட்டும்தான் வழி என்று சொல்வதல்ல, அது சரியான ஒரு விஷயமாகவும் இருக்க முடியாது. இப்போ இஸ்லாத்துக்குள்ளேயே இப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு முஸ்லீம், நீங்க ஹதீஸ்க்கு நிச்சயமா படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு இடத்துல ஒரு ஷஹீஹான ஹதீஸ் தான், முஸ்லிம்கள் 73 பிரிவுகளாக பிரிவார்கள், அதில் 72 நேரான பாதையில் இருக்காது அப்படிங்கிற அந்த ஹதீஸை நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ எல்லாருமே நான் போகின்ற பாதை தான் சரியான பாதை என்று சொல்றாங்க. இப்ப நீங்க எப்படி நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மட்டும்தான் சரின்னு சொல்றீங்களோ முஸ்தபா, அதே மாதிரி இன்னொருத்தர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லுகின்ற ஒருத்தர் உங்களை விட்டு முரண்பட்ட ஒருவர் சொல்லுவார் நான் செல்லும் பாதை தான் சரியான பாதை என்று. இப்போ நான் சொல்ல வர்றது, நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எது உண்மைன்னு நம்புறீங்களோ அதை முழுமையா செய்யுங்க. இப்ப நான் சொல்வது உண்மை, நான் நம்புவது உண்மை,
அதனால் நான் அதன்படி நடக்கின்றேன் என்று சொல்வது நல்ல விஷயம். அதே வேளையில் நான் சொல்வது மட்டும்தான் உண்மை, மற்ற அனைத்தும் தவறானதுன்னு சொல்லும்போது தான் அந்த மாச்சரியங்கள் உண்டாகின்றன. மதத்துக்கும் இடையே நடக்கின்ற சண்டையாகட்டும், மதங்களுக்குள்ளே நடக்கின்ற சண்டைகளாகட்டும், முக்கியமான காரணமே இதுதான். ஐ ஆம் ரைட், அதை சொல்லுகின்ற அந்த உரிமை எல்லோருக்கும் உண்டு. பட் ஐ ஆம் த ஒன்லி பர்சன் ஹூ இஸ் ரைட், எவ்ரிபடி எல்ஸ் இஸ் ராங் என்று சொல்லும்போது அந்த ஒரு நாம ஒரு விரோதத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்ப இஸ்லாம் சொல்லுது லக்கும் தீனுக்கும் ஒலிய தீன், உங்கள் வழி உங்களுக்கு, அவர்கள் வழி அவர்களுக்கு. இங்க ஒரு விரோதம் காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்வது மட்டும்தான் உண்மை என்று சொல்லி அடுத்தவர்களை நாம் அடிக்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்தில் உங்க கேள்விக்கு பதிலாக என்னால் இதைத்தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா நீங்க சொல்வது முழுமையான உண்மையாக இருக்கலாம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி நடையுங்கள், மற்றவர்களை தவறென்று சொல்லாதீர்கள். நிச்சயமாக அந்த இது நாங்கள் எதிர்பார்த்த விடயம் தான். இந்த விடயம் சூஃபிசம் என்று வருகிற பொழுது இந்த விடயம் வரும். இந்த சித்தர்களை பற்றி கதைக்கிற பொழுது ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்து மதத்தினுடைய செயற்பாடுகளுக்கும் சித்தர்களுக்கும் கூட பல சந்தர்ப்பங்களில் பிரச்சனை இருந்திருக்கிறது. ஆகவே இந்த மார்க்கங்கள் இவ்வாறான சிக்கல்களை சந்திருக்கும். ஆனால் இந்த இறையியல் பற்றி இன்றைய பொழுது பேசினோம் என்கிற ஒரு திருப்தியோடு வருகின்ற ஈகை திருநாளுக்குரிய தயாரிப்புகள் நடந்து வருகிற ஒரு வேளையில் இஸ்லாம் பற்றிய விடயங்களை தொட கிடைத்தது ஒரு மிக முக்கியமான விடயம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு, ஃபாசில் அலி, நீங்கள் ஒரு பரவலாக முன்வந்து பேச தயங்குகிற ஒரு விடயத்தை துணிச்சலாக மிக தெளிவாக எங்களுடைய தொலைக்காட்சியில் வந்து உரையாடியமைக்காகவும் தொடர்ச்சியாக இது பற்றிய ஆய்வுகளுக்காக எங்களோடு கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடும் உங்களுக்கு விடை தருகிறோம். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபாசில் அலி அவர்களோடு இன்றைய பொழுதுக்கு நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். திங்கட்கிழமை பாஃப்ரா போராட்டம் பற்றி மீண்டும் கதைத்திருந்தோம். அதனுடைய விவரண சித்திரமும் அது பற்றிய உங்களுடனான உரையாடலும் திங்கள் வெளிச்சத்தில் இடம்பெறவிருக்கிறது. ஆகவே அது பற்றிய தேடல்களோடு வாருங்கள். ஒரு அற்புதமான உரையாடலையும் விவரண சித்திரத்தையும் அன்றைய பொழுது நடத்தலாம். இன்றைய பொழுதுக்குள் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.